அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். தினை அமெரிக்கா வழங்கக்கூடிய கண்ணதாசன் பாடல்களில் காதலும் தத்துவமும் என்ற நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடைய கண்ணதாசன் கலைக்கூடம் அதன் நிறுவனர் மதிப்பிற்குரிய கவிஞர், எழுத்தாளர், பன்முக திறமையாளர் காவிரி மைந்தன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரை உங்கள் அனைவர் சார்பிலும் வரவேற்று மகிழ்கிறேன். காவிரி மைந்தன் ஐயாவுடைய பேச்சு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் சில பாடல்களை, கண்ணதாசன் பாடல்களை கொடுக்கலாம் என்ற முயற்சியில் சில பாடல்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் இனிய வரவேற்பினை பதிவு செய்து, தினை அமெரிக்கா 6வது ஆண்டில் மிகச் சிறப்பாக அடியெடுத்து வைத்து பல தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. அதற்கு தினை அமெரிக்காவிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்து மகிழ்கிறேன். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடலை தருவதற்கு நம்முடைய குமரகுரு அவர்கள் இணைந்திருக்கிறார். நிறைய பாடல்கள், அவர் ஸ்மியூல் மட்டுமில்லாம நிறைய தத்துவ பாடல்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் நமக்கு ஒரு தத்துவ பாடலை தான் கொடுக்க வராரு. கண்ணதாசனுடைய அதி தீவிர ரசிகரும் கூட. வாருங்கள், உங்களுடைய பாடலை தாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி. தத்துவம் என்ற பொழுது அனைத்து தத்துவத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரே பாடலில் கொடுக்க முடியுமா என்று ஒரு கேள்வி எழுந்தால் இந்த ஒரு பாடலைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். மிக பிடித்தமான பாடல். பாடுவோம். பாசம் என்ற படத்தில் ராமச்சந்திரன் எம்ஜிஆருக்காக எழுதிய பாடல். மிக சிறப்பான பாடல். இதை இசை இல்லாமல் பாட முடியாது. என் வாயால் முடிந்த இசையை சேர்ந்து பாடுகிறேன். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலும் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே எனது என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உங்களுக்காக உலகம் பிறந்து விட்டது. அவர் கண்ணதாசன் அவர்களுடைய நல்ல துள்ளலான ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம். மிகச்சிறப்பு அண்ணா, ரொம்ப அழகாக பாடினீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக ஒரு காதல் பாட்டோட நம்ம பயணிக்கலாம். இது பி சுசீலா அம்மா அவர்கள் பாடிய, பாடகர் KJ சுதாஸ் அவர்களோடு இணைந்து பாடியது. MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பு.
விழியே கதை எழுது என்ற பாடல் நானும் பாலநேத்திரம் அவர்களும் பாட இருக்கிறோம். வாங்க பாலா. அனைவருக்கும் வணக்கம். பாட்டுக்கு நேரடியாக சென்று விடலாம். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். மனதில் வடித்து வைத்த சிலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மனதில் வடித்து வைத்த சிலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மேகங்கள் போல் நெஞ்சில் ஓடும் வானத்தை யார் மூடக்கூடும்? உனக்காகவே நான் வாழ்கிறேன். கோவில் பெண் கொண்டது, தெய்வம் கண் தந்தது. கோவில் பெண் கொண்டது, தெய்வம் கண் தந்தது. பூஜை யார் செய்வது, இந்த பூவை யார் கொள்வது? ஊமைக்கு வேறேது பாஷை, உள்ளத்தில் ஏதேதோ ஆசை. உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே. மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. காலம் மலர்கின்றது, கனவு பலிக்கின்றது. எண்ணத்தில் என்னென்ன தோற்றம், என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம். உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். சிறப்பு பாலா, மிகச் சிறப்பா பாடினீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. பாலநேத்திரம் அவர்கள் சிறந்த கவிஞர், ஸ்லேடை புலவரும் கூட. நிறைய மரபு பாடல்களும் எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கும் மேலாக தொடர்ந்து கவிதைகளை படைத்து வருகிறார். அவரும் நூல் வெளியிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் பாலா. அடுத்த பாடலை தருவதற்கு ரத்னகிரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இவர் தான் எங்க 3 பேர்லயே என்ன ஸ்மியூல் புகழ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு நிறைய பாடல்கள் பாடியவர். இங்க மிஷிகன்ல நாங்க மிகவும் போற்றக்கூடிய ஒரு பாடகர். வாங்க ரத்னா, உங்க பாடலை தாருங்க. வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு இந்த பாட்டு பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமை. அதுவும் ஐயா அவர்கள் முன்னாடி பாடுறது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு தருணமா நான் கருதுறேன். கண்ணதாசன் பாடல்கள்ல இந்த பாட்டு நம்ம எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கும் போதும் இது நம்மளை கரெக்டா கிரவுண்ட் பண்ணிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அர்த்தமுள்ள வார்த்தைகள், அதுல இருக்கிற மீனிங் நம்மளை கம்ப்ளீட்டா கிரவுண்ட் பண்ணிடும். ஸோ ஐம் ஹாப்பி. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா.
கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர் பழியேற்றாயடா. நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தேங்க்யூ. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. அதாவது இந்த பாடலை கேட்டாலே எல்லாருக்கும் அழுக வந்துரும். எதேதோ நினைச்சு மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் இழுத்துட்டு வந்து முன்னாடி கொட்டி தீத்தா மாதிரி ஆயிடும். இது அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான பாடல். அதை உங்களுடைய குரல்ல கேட்கறதுக்கு இன்னும் இனிமையாக இருந்தது. காவிரி சார், நோட் பண்ணிக்கோங்க. எங்க மிஷிகன்ல இருக்கக்கூடிய திறமையான பாடகர்களை உங்களுடைய நிகழ்வுகள்ல உபயோகப்படுத்திக்கோங்க. அதை இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். மிகச்சிறப்பு ரத்னா, வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம காவிரி சாரை வந்து ஒரு வரவேற்கும் விதமாக இந்த மாதிரி, பாவம் சார் என்ன நினைச்சாரோ தெரியல, நாங்க பாடினது நிச்சயமா பயந்து ஓடல சார், அங்கதான் இருக்காங்க. அதனால இந்த 3 பாடல்களுக்கு அப்புறமா நம்ம சார் அவங்க பேச போறாங்க. காதலும் தத்துவமும். கண்ணதாசனை பத்தி பேசணும்னாலே அவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி அப்படியே துடிப்போட பேசுவாரு. இப்போ ஒரு ஒரு வாழ்க்கை தத்துவத்துக்குள்ள நுழைஞ்சதுனால ஒரு 2 வரி. ஜல் 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 என்னும் சலங்கை ஒலி சல 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 என சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காழைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. இப்படி ஒரு துள்ளலான பாடல். இப்படி நிறைய பாடல்களை பற்றி நம்மோடு பேசுவதற்கு இணைகிறார்கள் கண்ணதாசன் கலைக்கூடத்தின் நிறுவனர் மதிப்பிற்குரிய காவிரி மைந்தன் அவர்கள். அவரை பற்றிய சிறு அறிமுகம் உங்களுக்காக. காவிரி மைந்தன் என்னும் புனை பெயரில் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக பல நிலைகளில் அவர் தமிழ் பணியாற்றி வருகிறார். இவருடைய இயற்பெயர் மு. ரவிச்சந்திரன். 1991 பம்மலில் தொடங்கப்பட்ட கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் இன்றும் தொடர்ந்து நடந்து வருகிறது. ஆண்டுதோறும் கண்ணதாசன் விழாக்களும் கண்ணதாசன் விருதுகளும் இதுவரை 70க்கும் மேலாக திரை கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 1994 கவியரசு கண்ணதாசன் அவர்களின் திருவுருவச் சிலையை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் ஐயா அவர்களின் தலைமையில் அடிநாதமாக இருந்து செயல்பட்டு அன்றைய தமிழக முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது. தமிழக அரசே அதை ஏற்றது ஒரு இனிய வரலாறு. 2004 கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை உருவாக்கத்திலும்
காவிரி மைந்தனின் கடின உழைப்பு அதிகம் என்றால் மிகையாகாது. தொடர்ந்து கண்ணதாசன் நினைவு நாளில் கடந்த 21 ஆண்டுகளாக செட்டிநாடு வித்யாலயாவில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. துபாயில் வானலை வளர் தமிழ் இலக்கிய அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ் தேர் என்னும் மாத இதழை சுமார் 11 ஆண்டுகளாக ஆசிரியராக பொறுப்பேற்று 112 சிறப்பு இதழ்களை வெளியிட்டிருக்கிறார். வானொலி, தொலைக்காட்சிகள், இணையதளங்கள் என பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக கண்ணதாசன் புகழை பாடி வருகிறார். இதுவரையில் இவர் காவிரி மைந்தன் எழுதிய நூல்கள் 17, அதில் கண்ணதாசனை பற்றிய நூல்கள் 7. அண்மையில் இவர் மேற்கொண்ட மலேசிய பயணத்தில் 11 நாட்களில் 7 நிகழ்ச்சிகளை கவியரசு கண்ணதாசன், மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காவிய கவிஞர் வாலி ஆகியோர் பற்றிய நிகழ்வுகளாக அமைத்திருந்தார். இவை தவிர பண்பலை வானொலி நிகழ்ச்சி, மக்கள் ஓசை நாளிதழ் நேர்காணல் என வெற்றிகரமாக பல நிகழ்ச்சிகளை கொடுத்திருக்கிறார். காவிரி மைந்தன் கவிதைகள், கவியரசு கண்ணதாசன் பாடல்கள், காலத்தின் பதிவுகள், துபாய் வாழ் தமிழ், மக்கள் நெஞ்சில் கண்ணதாசன், நேரம் மற்றும் நிர்வாகம் இணைந்ததுவே வெற்றி என்ற தலைப்பு, கவியரசு கண்ணதாசன் பாடல்கள் காலத்தை வென்றவை, வாழும் தமிழே வாலி, என் பார்வையில் கண்ணதாசன், 100 கட்டுரைகள், 100 பின்னூட்டங்கள், கர்ம வீரர் காமராசர், மனதில் நிறைந்த மக்கள் திலகம், காற்றலைகளில் கண்ணதாசனின் பாட்டு தேரோட்டம், நீ வாழ நினைத்தால் வாழலாம், காதல் பொதுமறை, சிலை பிறந்த கதை, பொற்கால பாடல்களின் பூக்கோலங்கள், எம்ஜிஆரின் ஆழ பிறந்த பாடல்கள், அன்பே முழங்கு, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, சிவாஜியும் கண்ணதாசனும், இவையெல்லாம் இவருடைய நூல்களின் பெயர்கள். உலக தமிழ் பண்பாட்டு மன்றம் மலேசியாவில் 16ஆம் தேதி நடத்திய பொன் விழாவில் தமிழ் திரைப்பாடல்களில் பண்பாட்டு முழக்கம் எனும் தலைப்பில் சிறப்புரை வழங்கியவர். கூடுதலாக ஒரு தகவல், தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியோடு இணைந்து திரை காவியங்கள் திறனாய்வு என்ற நிகழ்ச்சியை, பழைய படங்கள் அத்தனையையும் எடுத்து அதை திறனாய்வு செய்து ஒவ்வொரு மாதமும் ஒரு நிகழ்வாக இதுவரை 35 மாதங்கள் தொடர் நிகழ்வினை கொடுத்த பெருமைக்குரியவர். ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க, உங்களுடைய பொழிவை தாருங்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தென்னை அமெரிக்காவின் வாயிலாக திரைக்கடல் தாண்டி உள்ள உங்களை எல்லாம் திசைகள் முக்கியமல்ல, தமிழால் இணைவோம் என்கிற அந்த ஒரு அமைப்பின் வாயிலாக எனக்கு கிடைத்த ஆனந்தி முதலாக இந்த தமிழ் உறவுகளை எல்லாம் மீண்டும் இணையதள வாயிலாக இணைத்து பார்ப்பதிலும் ஐயா அவர்களுடைய இணையம் சோதித்திருக்கிறது. இப்ப திரும்ப இணைவாங்க நினைக்கிறேன். தொடருங்கள் சார். கடந்த 34 ஆண்டுகளாக கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் சார்பாக கவிஞருடைய பிறந்தநாள் விழாக்களை வெகு சிறப்பாக பல்வேறு பிரமுகர்களை அழைத்து பொதுமக்கள் முன்னிலையிலே ஆகச்சிறந்த விழாக்களாக அமைத்து தருவதிலே முழு வீச்சில் எங்களுடைய உழைப்பு அடித்தளமாக அமைகிறது. இதிலே இதுவரை எந்த விழாவிலும் பொதுமக்கள் கூடுவதில் எந்த குறையும் இல்லை. அண்மையில் நடந்த விழாவும் அதற்கு சாட்சி என்கிற வகையிலே ஆகச்சிறந்த விழாக்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுபோலவே கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை வருகின்ற 25ஆம் தேதி இந்த ஆண்டிற்கான விழா சென்னை செட்டிநாடு வித்யாலயா பள்ளியிலே அந்த வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது. இப்படி தொடர்ந்து கண்ணதாசன் புகழ் பாடுகின்ற ஒரு புனித பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன். எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னவென்றால், தமிழ் அறிந்த மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுடைய மனதிலெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்ற கவிஞர் என்ற சொல் சொன்னவர்களுடைய புகழ் பாடுகின்றோம். தமிழுக்கு அவர் உள்ள பல படைப்புகள் வாயிலாக இந்த தமிழ் உலகுக்கு பாடல்கள் என்பது ஒரு பகுதி, அது மேம்பட்ட பகுதியாக இருக்கலாம். ஆனால் அவருடைய கவிதைகளாகட்டும், அவருடைய மற்ற படைப்புகளாகட்டும், எல்லாவற்றிலும் கண்ணதாசன் முத்திரை பதித்திருக்கிறார். அவற்றை எல்லாம் தமிழ் மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்கிற பெரிய பொறுப்போடு, கடமை உணர்வோடு தொடர்ந்து நாங்கள் நடைபெறுகின்றோம். இன்றைய தலைப்பு, குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அறிமுகப்படுத்திய அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று
சிறப்பிக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களையும் ஒரு சேர வணங்கி வரவேற்று மகிழ்ந்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். உற்சாக கங்கை ஓடோடி வரும் கண்ணதாசன் பெயரை சொல்லும் போதெல்லாம் கணக்கின்றி கவிதைகளும் கன்னித்தமிழ் பாடல்களும் எமக்காக தந்து சென்ற கவியரசே, நின் புகழை தினந்தோறும் பாடுவது சுகமல்லவா? வரலாறு எழுதி வைத்த வண்டமிழ் கவிஞரெல்லாம் பலவாறு படைப்புகளை தந்திட்ட போதிலும் திரையாண்ட கவிமன்னன் நின் பாடல்களால் தமிழ் மக்கள் நெஞ்சில் நீங்காமல் வாழ்கின்ற திருமகனே நீ அல்லவா? வண்ண விளக்கேற்றி வானெங்கும் வைத்தாலும் ஒரு விடியல் வந்த பின்னர் அவையெல்லாம் காண்பதற்கு அரியதாம். ஆனால் ஞான விளக்கேற்றி வைத்திருக்கிறார் கண்ணதாசன் என்பதால் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் அந்த தமிழ்த்தாய் தனக்காக ஈன்றெடுத்த தவ புதல்வர்களில் இளைய மகன் கண்ணதாசன். தமிழ்நாடு பெற்ற தவமன்றி வேறென்ன? தன்னிகரில்லா கவிஞர் அவர் என்பதனை நாடும் நாளும் சொல்லிக்கொண்டே இருப்பதன் மர்மம் என்ன? பாட்டு மண்டலம் எல்லாம் கவி கோமகன் பெயர் சொல்கிறது. காற்று வெளியெல்லாம் கண்ணதாசன் பாடல்கள் மிதக்கின்றன. கேட்கும் போதெல்லாம் தேவகானமாய் அவை அறியப்படுகின்றன. நம் தேவைகளுக்கான பதிவுகளாகவே அங்கே வரிகள் விழுகின்றன. தனி மனிதன் ஒவ்வொருவரும் இது எனக்கான பாடல் என்று மார்த்தொட்டிக் கொள்வதுதான் கண்ணதாசனின் தனித்துவ வெற்றி என்பேன். உலக தலைமை இன்பம் என்று காதலை பற்றி சொன்னான் பாட்டுக்கொரு கவி பாரதி. அவர் தொட்டு காதலுக்கு வசந்த மாளிகை அமைத்தவன் இவர் எழுதிய பாடல்களில் நாம் ஒவ்வொரு பாடலிலுமே இன்பத்தையும் காணலாம். துன்பத்தில் துடித்துக் கொண்டிருந்த போதும் அந்த துன்பத்தை நீக்குவதற்கான 6ஆம் விரலாக கண்ணதாசன் பாடல் வந்து சேரும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. சில்லென்று பூத்த சிறுநெருஞ்சி காற்றினிலே நில்லென்று என்று தொடங்குகின்ற மாலையிட்ட மங்கை திரைப்பாடல் இருக்கிறது இல்லைவா? அதில் பைங்கனி இதழில் பழரசம் தருவான் பருகிட தலைகுனிவான்னு ஒரு வார்த்தை. முத்தம் என்கிற வார்த்தையை அந்த காலத்தில் எழுதினால் சென்சார் போர்டு கட் பண்ணுவாங்க. அதற்காக கவிஞருடைய கையாடல் எப்படி இருக்கு பாருங்க. பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அவள் செந்தமிழ் தேன்மொழியாள் என்று. அதே போல வணக்கம் என்கிற வார்த்தையை தொட்டு ஒரு பாடல் தாருங்களேன். என்னென்னவோ பாட்டெல்லாம் கொடுத்துட்டோம். எல்லாருமே தமிழர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்தால் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை வணக்கம். இந்த வணக்கம் என்கிற வார்த்தையை தொட்டு நீங்கள் பாடல் தர வேண்டும் என்று மெல்லிசை மன்னர் கேட்டுக்கொள்ள அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்திலே இந்த பாடல் வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே உள்ள இருக்க வரிகள் எல்லாம் பாருங்க. இந்த தமிழ்நாட்டு பெண்களுடைய மரபு மாண்பு இவை எல்லாத்தையும் அதுல அடக்கி கொடுத்திருப்பாரு. வண்ணத்திலகங்கள் ஒளி வீசும் முகங்கள் எங்கள் திருநாட்டின் குலமாதர் நலங்கள். அதே மாதிரி அதே பாடல்ல நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ என்று ஒரு வார்த்தை வரும். அப்புறம் திருவள்ளுவர் கூட சொல்லும் போது ஒரு கண் நோய் கொடுக்குது இன்னொரு கண் நோய் தீர்க்குது என்று 1.25 வரியில அந்த குரலை கொடுத்திருப்பார். கண்ணதாசன் அதையும் சுருக்கி எழுதுறாரு பாருங்க. விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா இருந்தும் மறைக்க நான் பெண்ணல்லவா. கலவியலை காதலை கண்ணதாசன் கண்ணியமா எழுதியது போல எந்த கவிஞரும் எழுதவில்லை என்றே அடித்து சொல்லலாம். சேர்ந்தே மகிழ்ந்தே போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி கண்ணத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி மலர்கள் நனைந்தன பணியாலே. காதலை பற்றி எப்படியெல்லாம் பாட்டு எழுதலாம். எத்தனை விதமா உலகம் தோன்றிய நாள் முதல் கவிஞர்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். காதலை பற்றியெல்லாம் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு காதலையும் கவிஞரும் காதலால் தான் கவிஞனாகிறான் என்பதும் உண்மைதான். அதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எழுதுறார் பாருங்க. சொல்லாமல் தெரிய வேண்டுமே சொல்லவும் தனிமை வேண்டுமே கஞ்சாடை புரிய வேண்டுமே யாரும் காணாமல் ரசிக்க வேண்டுமே என்கிற காதல் இலக்கணம் இதைவிட எளிதாக இயம்பியவர் யார்? தத்துவத்தை பத்தி யோசிச்சாக்க மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. அடுத்த மாசம் 7ஆம் தேதி உனக்கு தேதி வச்சிருக்கனே, நீ என்னக்கு இந்த ஆட்டம் போடுற? ஒவ்வொரு மனிதன் அகம்பாவம் வீண் ஜம்பம் எவ்வளவோ இது ஆட்டிடியூட்ல தன்னுடைய நிலையை
உணராமல் வாழ்கின்றவர் தான் அதிகமான மக்கள் இருக்காங்க. அப்போ கடவுள் நினைக்கிறது வார்த்தை பாருங்க, இறைவன் நினைக்கிறது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. இந்த 2 வரிகள் போதும் கண்ணதாசனின் மேன்மை சொல்ல. ஏனைய கவிஞர்கள் எல்லாம் வக்கீல்கள் போல, கண்ணதாசன் மட்டும்தான் நீதிபதியாக காட்சியளிக்கிறார். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். இதெல்லாம் சரியான சாதாரண வார்த்தையே கிடையாது சார். பகவான் ஒரு படைப்பை கொடுக்கும் போது நாமளே அவதாரம் எடுத்து போய் கொஞ்சம் எழுதி வரலான்னு கிளம்பி வந்தாதான் இந்த மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 என வைத்ததோ மன்னவன் தலையிலே, வளர்த்த என் கண்ணனோ தந்தையின் நெஞ்சிலே, மாறும் அவதாரமே இதுதான் உலகிலே. எங்க இருந்து எங்க பாருங்க, 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே என்பது புராணம். அந்த புராணத்திலிருந்து சமூக படமான கௌரவம் படத்துக்குள்ள வைக்கும் போது 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 என வைத்ததோ மன்னவன் தலையிலே, வளர்த்த என் கண்ணனோ தந்தையின் நெஞ்சிலே, மாறும் அவதாரமே இதுதான் உலகிலே என்று சொல்கிறார் இல்லையா? அது அப்புறம் இதே அவன்தான் மனிதன் படத்துல ஒரு சில வரிகள்லாம் இருக்கும். விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா, கொடுக்க எதுவும் இல்லை குழப்பம் முடிந்ததடா, கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை முடிந்ததடா. இப்படி வார்த்தை விளையாட்டு நீ நடத்தியது போல் யார் இங்கே நடத்தியிருக்கிறார்? தேன் தேன் என்று பார்த்தேன் சிரித்தேன் பாடலில் ஒரு சொட்டு தேன் கூட சிந்தாமல் ரசிக்க வைத்தாய். காய் காய் என்ற பாடலாம் அத்திக்காய் காய் காய் இரட்டுற மொழிதலுக்கு தனி இலக்கணம் படைத்தாய். ஊர் ஊர் என்கிற பாடலாக காட்டு ரோஜாவில் இடம்பெறும் பாடலில் நீ காட்டாத ஊரே இங்கு இல்லை. கம்பனில் தோன்றி கவிதைகள் தீட்டிய கவியரசே, வண்ணங்கள் அங்கே வாய் திறந்து காட்டிய பால் வண்ணம் பருவம் கண்டேன் பாடலில் வண்ணம் வண்ணம் மிளிர்ந்ததே. 3 முடிச்சு திரைப்படத்தில் எழுதப்பட்ட வசந்த கால நதிகளிலே அந்தாதி தெரிந்ததே. ஒப்பிட முடியாத தத்துவங்களை போகிற போக்கில் சொன்னவரே, நீ ஒருவன் தானே எங்கள் கண்களுக்கு தெரிகிறாய். தெய்வம் தந்த வீடு ஒரு பாடல் போதுமே தத்துவத்திற்கு சிகரம் வைக்க. இப்படி பல்வேறு பாடல்களால் குறிப்பாக காதலையும் தத்துவத்தையும் கொட்டி கொடுத்திருக்கிற முத்துக்களாக அவர் தந்திருக்கிறார். மனம் என்பது எவ்வளவு மனிதர்களுக்கும் பல்வேறு சூழ்நிலையில் வாழ்க்கையுடைய போக்கிலே நாம் எப்படி சிக்கிக்கொண்டு எவ்வளவு தூரம் பிரச்சனைகளையும் சமாளித்து வாழ்க்கையில வெற்றியை தொடுகிறோம் என்கிற போது, உணர்ச்சி சூறாவளியின் மைய மண்டபத்தில் மனம் படுகிற அத்தனை இன்ப துன்பங்களுக்கும் அர்த்த புஷ்பங்களை பாட்டு வரிகளில் படைத்து சென்ற பாவலன் தன் வாழ்க்கை வழியில் சந்தித்த அனுபவங்களை பாடல் மொழியாக மாற்றிடும் வித்தகம் தெரிந்தவராக. இப்படிப்பட்ட பாடல் பல இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு சில குறிப்பிட்ட பாடல்களை நாம் எடுத்துக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு காதலும் தத்துவமும் என்ற வகையிலே ஒரு பாடலை காதலாகவும் மறு பாடலை தத்துவமாகவும் கலந்து கொடுத்தால் அந்த இன்பம் மேலும் அதிகமாகும் என்கிற அடிப்படையிலே இதோ முதல் பாடல். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால், சாரதா திரைப்படத்திலே. ஒன்றன் பின் ஒன்று, ஒன்றை தொடர்ந்து ஒன்று, ஒன்றுக்காக ஒன்று, ஒன்றுடன் ஒன்று என ஒன்றிணையும் உறவல்லவா திருமணம் என்கிற பந்தம். 2 உள்ளங்கள் சங்கமித்து ஒருமித்து மேற்கொள்ளும் பயணம் இல்லறம். இடையில் உருவாகும் சங்கீதம் தாம்பத்தியம். வழி வழியாக வருகின்ற இந்த மரபிலே எந்நாளும் மாற்றமில்லை. வழக்கமான இந்த தொடரில் ஏற்படும் அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு பாடலை கவியரசர் கண்ணதாசன் அளவிற்கேற்ற இசைக்கு அற்புதமான வரிகளை தந்திருக்கிறார். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்து விட்டால் நிலைமையின் முடிவென்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் பெண்மையின் நிலை என்ன? மௌனம். இப்படி அந்த பாடல் முழுவதும் அற்புதமான வரிகளும் வார்த்தைகளும் ஓடிக்கொண்டே இருக்கும், நம்முடைய மனதில் நிறைந்து கொண்டே இருக்கும். வினாக்களும் விடைகளும் வகை வகையாக அணிவகுத்து செல்லும் அழகான பவனி. இசையோடு இணைந்தும் நடத்தும் உணர்ச்சிமிகு ஊர்வலம். தெள்ளிய நீரோடை போல் அமைக்கப்பட்ட இப்பாடலை எழுதி முடித்தவுடன் கவிஞர் வெளியே வருகிறார். ஒருவர் கேட்கிறார், கவிஞரே இன்னைக்கு என்ன பாட்டு எழுதுனீங்கன்னு கேட்கிறார். இவர் சொல்றார்,
ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டாள். என்ன கவிஞரே, எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளைங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டாலும் எழுதலாம் இல்லையா, சந்தம் ஒண்ணும் மாறப்போறது இல்லையே அப்படின்னாரு. அது சரிடா, ஒருவன் எங்கடா ஒருத்தியை நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போடாரா. எப்படி அந்த, அதாவது பாடலில் மட்டுமல்ல, அந்த பாடலை பற்றி பேசுகின்ற தகவலிலும் கூட சுவைக்கின்ற இன்பம் நமக்கு கொட்டி கிடைக்கிறது. அடுத்தது தத்துவ பாடலுக்கு செல்கிறோம். அனுபவங்கள் நம் எல்லோருக்கும் தான் ஏற்படுகின்றன. அவற்றையெல்லாம் நம்மால் பாடலாக பல்லவிகளாக உருவாக்க முடியவில்லை. ஆனால் கண்ணதாசன் தனக்கு ஏற்பட்ட சுய அனுபவங்களை கூட பல்லவிகளாக பாடல்களாக மாற்றிடும் வித்தை அறிந்தவராக காட்சி தருகிறார். அவர் தந்த வரிகளை உச்சரித்து நடித்து காட்டும் நம் சிவாஜி கணேசன் அப்படியே இதற்காகவே அவதாரம் எடுத்தவர் போல் அந்த கடல் அலைகள் ஆர்ப்பரிக்கும் கடலோரத்தில் மனதின் பிரதிபலிப்பு இப்படித்தான் இருக்கும் என்று விளக்கம் தரும் இடம் மானுடத்திற்கான பாடல் இது என்பதை பறைசாற்றுகிறது. கெட்ட பின்பு ஞானம், பட்ட பிறகு தெளிவு என்பது உலக வழக்குதான். 6ஆம் அறிவை பெற்றிருந்தாலும் மனிதன் அனுபவத்தில் தான் பாடம் பெறுகிறான். எந்த ஒரு தவறுக்கும் மறுபிரதி எடுக்காமல் நம்மால் இருக்க முடிகிறதா? அதுவும் முடிவதில்லை. கவலை ஒரு பக்கம் மனிதனை ஆட்டிப்படைக்க, ஞானக்கடலில் முத்தெடுக்க, அனுபவ அலைகளில் தாக்குதல் தேவை. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று இன்பத்தை நாடும் இதயம் தொடங்கும் போதே எதிர் திசையில் துன்பத்தின் வீச்சு தொடங்கிவிடுகிறது. அறிவு வளர்ந்திருக்கிறது என்று மனம் நினைத்த போதும் அது போதுமானதாக இல்லை என்று கால கணக்கு விடைகிறது. எந்த ஒரு மனிதனும் விதிவிலக்கு பெற முடியாமல் நடக்கும் விசித்திர விளையாட்டு இந்த வாழ்க்கை. எல்லாம் முடிந்த பின்பு வந்த வழி தவறென்ற அறிகின்ற மனம் அவ்வழியை தேர்ந்தெடுக்கும் போது தடுமாறுகிறது. உரித்து பார்ப்பதா என்று எண்ணி பார்த்தால் அணுவை கூட பிளந்து அதிலிருந்து சக்தியை உருவாக்குகின்ற அறிவியலை நாம் கண்ணுறுகிறோம், உணர்கிறோம், பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பாடல் ஒரு வரி இருக்கிறது. எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா. இது சிறு வயதில் இருக்கும் போது அர்த்தமே புரியல. இப்படி எறும்பு தோலை எப்படி உரிக்க முடியும், அதுக்குள்ள எப்படி ஞானம் வரும்லாம். அப்போ அணுவை அணு என்பது எவ்வளவோ சிறிய பொருள், அதுக்குள்ள அதை பிளக்கும் போதுதான் சக்தி வெளிப்படுகிறது என்கிறார்கள். அப்படி அறிவியலையும் உற்று நோக்கும் போது இந்த வரி சரியாகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கலைஞர் அவர்கள் வெளியே வந்த பிறகு எழுதிய முதல் பாடல் இந்த பாடல். இந்த பாடலுக்கு ஒரு பெயர் உண்டு. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. சட்டி ரொம்ப சூடா இருக்கு, என்னால கை அதுக்கு மேல பொறுக்க முடியல, போட்டு உடைச்சிட்டாரு. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோயில் கொண்டதடா. என்ன வரிகள் பாருங்க. இப்படி ஒவ்வொரு பாடல்லையும் எல்லா வரிகளையும் சொன்னால் நம்மளால அதிகமான பாடல்களை எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்து ஒரு காதல் பாட்டுக்கு போலாம். எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த பாடல் இந்த காதல் பாடல். இந்த பாடல் குறிப்பாக முத்துக்களோ கண்கள், இதமான தென்றல் காற்று இதயத்தில் புகுந்து விளையாடும் சுகம் அறிய வேண்டுமா, இந்த ஒரு பாடல் போதும் என்பேன். நெஞ்சிருக்கும் வரை என்பது திரைப்படத்தின் பெயர். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசைக்காகவே எடுத்த பிறவி இது என்பதை நம் நெஞ்சத்தில் எழுதி வைக்கும் பாட்டு. கண்ணதாசன் கற்பனையில் மிக குறைந்த நேரத்தில் விளைந்த பாட்டு. விஜயா, வாகினி ஆகிய 2 படப்பிடிப்பு நிலையங்கள் அடுத்தடுத்து இயங்கிய காலகட்டத்தில் ஒரு நிலையத்திலிருந்து மறுநிலையம் செல்லும் சில நிமிடங்களில் வாகனத்திலேயே எழுதப்பட்ட பாட்டு. முத்துக்களோ கண்கள், தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை. டைரக்டர் என்ன கேட்கிறாரு, இந்த பல்லவியிலேயே காதல்னா என்னன்னு சொல்லுங்க கவிஞரே அப்படின்றாரு. சிம்பிளா யோசிக்காம சொல்றான் மனுஷன். அதான் சொல்லுவாங்க, கண்ணதாசன் பாட்டு எழுதுற விஷயம் எப்படி இருக்கும்னாக்க, ஏற்கனவே போர்டில் எழுதி வச்சதை படிச்சா என்ன ஸ்பீடா படிப்பாங்களோ அந்த ஸ்பீட்ல சொல்லுவாராம். அதை எழுதுறதுக்கு தான் அசிஸ்டன்ட்ஸ் அவஸ்தப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. முத்துக்களோ கண்கள், தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை. இதை விட இலக்கணமா எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் கண்ணி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாலாட்ட, கடலின் அலைகள் ஓடி வந்து காலை நீராட்ட, எழுந்த இன்பம் என்ன, என் எண்ணம் ஏங்கும் ஏக்கம் என்ன, விருந்து கேட்பதென்ன, அதையும் விரைந்து கேட்பதென்ன. தமிழ் விளையாடுனா இப்படி விளையாடணும் சார். அடுத்து பாருங்க. ஆசை கொஞ்சம், நாணம் கொஞ்சம், பின்னி பார்ப்பதென்ன, அருகில் நடந்து மடியில் விழுந்து ஆட கேட்பதென்ன, மலர்ந்த காதல் என்ன, உன் கைகள் மாலையாவதென்ன,
வாழை தோரண மேளத்தோடு பூஜை செய்வதென்ன. அடுத்த பாட்டுக்கு போலாம். நடுவில் வந்து அந்த ஒவ்வொரு பாடலை பற்றி ரசிச்சு அதை பத்தி பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு இந்த நிகழ்ச்சியில குறைவா இருக்கு. 4 பேருக்கு நன்றி. கண்ணதாசன் எழுதிய சங்கே முழங்கும் திரைப்பட பாடல். எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாடலை எழுதி வாங்கும்போது எல்லா வரிகளையும் பார்த்துட்டாரு. கடைசி 2 வரிகள்ல மட்டும் அவருக்கு ஒரு உணர்வு தோன்றுகிறது. கவிஞரே, எல்லாம் நல்லா இருக்கு கவிஞரே, இந்த கடைசி வரி மட்டும் இன்னும் கொஞ்சம் பஞ்சா கொடுக்க முடியுமா, கொஞ்சம் அழுத்தமா கொடுக்க முடியுமா? அதாவது இந்த பாடலில் முதலில் எழுதிய வரியை நான் முதலில் சொல்கிறேன். அந்த வரிக்கு பிறகு இந்த பாடல்ல இப்போ பிளேயர்ல இருக்க சாங்ஸ் லைன்ஸையும் பார்ப்போம். போகும்போது வார்த்தை இல்லை, போகும் முன்னே சொல்லி வைப்போம் தான் முதல்ல எழுதினார். இந்த வரியைத்தான் எம்ஜிஆர் எவ்வளவு தூரம் நுட்பமா பார்த்திருக்காரு பாருங்க. இந்த 2 வரி இன்னும் கொஞ்சம் அழுத்தமா வேணும், எவ்வளவு சரியா கேட்டிருக்காரு பாருங்க. இதுதான் சொல்றது. எப்படின்னா, வாழும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், போகும்போது வார்த்தை இல்லை, போகும் முன்னே சொல்லி வைப்போம். இப்படிதான் எழுதியிருக்காரு. இது இசைக்கும் சரியாதான் அமைஞ்சிருக்கு. ஆனால் எம்ஜிஆர் மாற்றிய பிறகு கண்ணதாசன் அந்த கடைசி 2 வரிகளை மாற்றியதுக்கு அப்புறம் பாருங்க. இன்பத்தையே பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணையிருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி, வாழும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும் போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம், 4 பேருக்கு நன்றி. சரியா? அடுத்த பாட்டு பாலும் பழமும் திரைப்படத்துல காதல் சிறகை காற்றினில் விதித்து. இந்த பாட்டை பத்தி பேசணும்னா 1 hour பேசலாம். ஆனா இன்னைக்குள்ள அந்த கால நெருக்கடியை வச்சு சொல்லும் போது இதுல உள்ள கருத்துக்கள்ல முக்கியமான கருத்துக்களை மட்டும் தொட்டு பார்ப்போம். அதாவது எப்படி சார் ஒரு கூடு விட்டு கூடு பாயிற வித்தை எல்லாராலையும் முடியுமா? அது சித்தர்கள் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் இப்போ அண்மையில் பழகிய பலரும் ஒற்றை வார்த்தையில் கண்ணதாசனை குறிப்பிட்டு சொல்லும் போது அவர் ஒரு சித்தர் என்கிறார்கள். நான் வந்து அதை முழுசா என்னால உணர முடியல. ஆனா நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய மனதை தான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட அவ்வளவு சரியா நுட்பமா சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஆனா கண்ணதாசன் நிறைய பாடல்கள்ல பெண்ணுக்குரிய உணர்வுகளை அப்படியே எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதற்கு இந்த பாடலும் கூட ஒரு நல்ல உதாரணம். காதல் சிறகை காற்றில் விழுத்து வான வீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் வாழ்வில் அந்த பாட்டுல பாருங்க ஒரு வார்த்தை, கண்ணீர் கடலில் குளிக்கவால, முதல் நாள் காணும் திருமண பெண் போல். எது இந்த பாட்டுல அவ பிரிஞ்சிருக்கா, அந்த பிரியும் போது அந்த பழைய நினைவுகள்ல சொல்றா, முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா, முறையுடன் மணந்த கணவர் முன்னாலே, முறையுடன் மணந்த கணவர் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமா, பரம்பரை நாணம் தோன்றுமா, காதல் சிறகை காற்றினில் விரித்து. இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, கல்லால சிமெண்டால இரும்பால எல்லாம் கட்டுவாங்க பாலங்கள், எண்ணங்களால் பாலம் அமைக்கிறார். எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இரு கை கொண்டு வணங்கவா, இரு கை கொண்டு வணங்கவா. அடுத்த வார்த்தை இன்னும் ரொம்ப சூப்பர். எப்பயுமே கண்ணதாசனுடைய பாடலை நல்லா பாருங்க. இந்த லாஸ்ட் லைன் சொல்லுவாங்க இல்லையா, அது ராஜமுத்திரை அங்கதான் இருக்கும். நான் தாண்டா கண்ணதாசன் அவர் சொன்னதே கிடையாது, நம்மள மாதிரி உள்ளவங்க தான் சொல்லிக்கிறோம். பாருங்க, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி. சரியா? அந்த பாட்டுக்கு அதே படத்துல ஒரு பாடல், தத்துவ பாடல், போனால் போகட்டும் போடா. இந்த பாட்டு எழுதும் போது கண்ணதாசன் பல்லவி தருகிறார். பல்லவி கொடுத்த உடனே எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு கோவம் வந்துருச்சு.
என்னையா போடா வாடாலாம் எழுதுற, நான் பாட்டை போட்டு அது ஹிட் ஆகும் போது எல்லாரும் பாடுவான், வாடா போடா நான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான், நான் இதுக்கு இசையமைக்க மாட்டேன், நீ பல்லவியை மாத்தி கொடுங்கிறாரு. கண்ணதாசன் பொதுவாக என்று முன்னும் என்று முதும் 1000 பல்லவிகளை தரக்கூடிய ஆற்றல் படைத்தவர், அப்படித்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஆனா இந்த ஒரு பல்லவியை மாற்றுவதற்கு அவர் தயாராக இல்லை. 2 பேருக்கும் கருத்து வேற்றுமை. இன்னைக்கு நிகழ்ச்சி எதுவும் நடக்கல, ஒளிப்பதிவு நடக்கல, வீட்டுக்கு போயிடுறாங்க. மாலையில விஸ்வநாத ராமத்து 2 பேரும் மெரினா கடற்கரையில போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது அப்ப கேக்குறாங்க, என்னப்பா அவன் போடா வாடான்னு எழுதுறானே, அதுக்கெல்லாம் எப்படா மியூசிக் போட முடியும்னு. அப்போ ராமமூர்த்தி சொன்னாராம், ஒரு மனுஷனுக்கு சோகம் அதிகமா வந்துச்சுன்னா, ஒரு பிரிவு, அந்த ஆற்றாமை இதெல்லாம் வரும்போது இந்த போடாங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை தானே, அதை போட்டா என்ன அப்படின்னு. அப்போ அதை யோசிச்சு யோசிச்சு கடைசியில் சரி போடணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, இந்த பாட்டை சர்வசாதாரணமா ஒரு பல்லவியா கொடுத்துடக்கூடாது, அந்த பல்லவிக்கு பின்னாடி நம்ம பண்ணக்கூடிய இசை கோர்வை இருக்கு இல்லையா, அதில் மக்கள் மயங்கி இது என்னன்னு எதிர்பார்த்துக்கிட்டு அதை பத்தி யோசிக்கிற போது இந்த போடாங்கிற வார்த்தை கொஞ்சம் மென்மைப்படுத்தி கொடுத்தா மாதிரி இருக்கும், அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போய் எம்எஸ்வி அவர்கள் ராத்திரி ஃபுல்லா தேடி அவருடைய மண்டைக்குள்ள போட்டு பிச்சு அவர்கிட்ட இருந்த இசை தகடுகள்லாம் எடுத்து என்ன முடிவு பண்றாரு, நம்ம வீட்டுல ஒரு மரணம் ஏற்பட்டால் அங்க அவங்க வாசிக்கிற பறை இசையெல்லாம் இருக்கு நம்ம தமிழ் மரபுல. அது போல ரஷ்யன் இதுல பாடி கடைசியா ஊர்வலம் போகும்போது ஒரு இசைக்கப்படும். அந்த இசை தான் இந்த பாட்டுல பல்லவியில பயன்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாருடைய வாய்ஸ் பேக்ரவுண்ட் ஒரு ஆந்தை அலற மாதிரி ஒரு மியூசிக் ஒன்று போகும். அந்த மியூசிக் மறுபடியும் கேட்டு பாருங்க, தெரியும். சோ அப்படிப்பட்ட ஒரு இசையை உருவாக்கி அங்கதான் போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடான்றது. வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது, வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போடா, இரவல் தந்தவன் கேட்கின்றான், அவன் இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா, கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா. இந்த பாட்டுல இருக்க ஒரு நடுவுல இருக்க 8 லைன் பல்லவியும் லாஸ்ட் ஸ்டான்ஸா விட்டுருங்க, அது படத்துக்காக எழுதப்பட்டது. ஆனால் நடுவுல இருக்க 8 லைன் படத்துக்கு தேவையே இல்லாத வரிகள் என்றே நான் சொல்லுவேன். ஆனால் மானுட இனத்துக்கு தேவை என்பதற்காக அதை எடுத்து மறக்காமல் கொடுத்திருக்கிறார் கண்ணதாசன். நாமளும் அதை எப்பயுமே ஒரு தத்துவம் என்றால் இந்த பாட்டு ஞாபகம் வரும், அப்படி ஒரு இது. சரி, அடுத்து காதலுக்கு போலாம். கட்டித்தங்கம் வெட்டி எடுத்து, இந்த மனுஷனுக்கு எப்படிதான் அப்படி கற்பனை வருமோ தெரியல. கட்டித்தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி சிற்பி செய்து ஒன்று ததும்பி நிற்கும் பருவமடா. எப்படி எழுதினாருன்னு தெரியல. எங்க அமைப்புடைய தலைவி சரஸ்வதி ராமநாதன் அவங்க சொல்லுவாங்க, குங்கும பூ போல் சிரிக்கிறாள் ஒரு வார்த்தை வரும் இந்த பாட்டுல. அந்த குங்கும பூங்கிறதே ரொம்ப சின்னதா இருக்கும், பார்த்திருக்கோம், ஒரு சிலர் பார்த்திருப்பீங்க. அந்த குங்கும பூவு அது இதழ் விரிகிறதுங்கிறது கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம். அந்த இதழ் விரிகிறது எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன கோடு விழறா மாதிரி இருக்கும். அதுதான் அந்த குங்குமப்பூவை நம்ம பார்க்கும் போது அது மலரும் போது அப்படிதான் நடக்கிறதுக்கு நிகழ்வு சாத்தியம். அப்போ பெண் எப்படி சிரிக்கணும்னு அந்த காலத்துல, இந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லை ஐயா, பொருத்தம் இல்லை. அந்த காலத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, குங்குமப்பூ போல் சிரிக்கிறாள்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்க. தங்கரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள், குங்குமப்பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்குள் என்னை அழைக்கிறாள். என்ன அழகான பாட்டு பாருங்க. இந்த பாட்டுல சொல்லப்படாத விஷயம் இல்லை, ஆனால் சொல்ல வேண்டிய அளவுக்கு அந்த இலைமறை காயாக அவ்வளவு அழகாக காதல் ரசத்தை கொட்டி அளந்திருக்கிறார் கண்ணதாசன் என்றே சொல்லலாம்.
அடுத்த பாட்டு பார் மகளே பார். பார் மகளை பார்ல அந்த பெண் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா தந்தையும் தாயும் தவிக்கின்ற அந்த தவிப்பிலை உருவாகின்ற இந்த பாட்டு. உண்பதை வைத்தால் உன்முகத்தை காட்டுகிறாய், உறக்கம் என்று படுக்கை போட்டால் ஓடி வந்து எழுபாய், கண்மணியில் ஆடுகிறாய், புன்னகையில் வாட்டுகிறாய், கண்ணிழந்த தந்தை தனையே என்ன செய்ய எண்ணுகிறாய், என்ன செய்ய எண்ணுகிறாய். இந்த வரிகள் படத்துக்கு தேவையான வரிகள், கதையோடு ஒட்டிய வரிகள். அடுத்த 4 வரிகள் படத்துக்கு தேவையே இல்லை. ஆனால் மாநிலங்களுக்கு தேவை என்பதால் கண்ணதாசன் எழுதி கொடுக்க, இசையமைக்க, டி.எம். சௌந்தரராஜன் பாடி இன்றும் நம்மை காலங்களை கடந்து அந்த வரிகள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அது மிக இல்லை. தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மனம் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை, ஒருவராக வாழுகின்றோம், பிரிவதற்கோ இதயம் இல்லை, யாரும் இல்லை உனக்கே என்று ஓடிவிட்டாய் என் மகளே, ஓடிவிட்டாய் என் மகளே. இதுல பாத்தீங்கன்னா தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல தந்தை இறந்து போயிடுறாரு, தாயுடைய மஞ்சளும் அந்த குங்குமம் அந்த மாங்கல்யம் போன்ற விஷயங்களை தான் நீக்குவார்களே தவிர அவர்களுக்கு அந்த வீட்டுல உரிய இடம் கிடைக்கும், அவர்களுக்கு உரிய மரியாதையோ அல்லது எல்லாமே கிடைக்கும். ஏனென்றால் தாய் முக்கியமானவள். அந்த குழந்தையை வம்சங்களை பராமரிப்பதற்கும் கவனித்துக் கொள்ளவும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவமிக்க தாய் தேவை என்பதை எல்லோருமே ஒத்துக்கொள்வார்கள். அது மாமியார் இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு வீட்டுல அந்த பெரிய மனுஷி இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் தந்தை அந்த அளவுக்கு உபயோகரமா இருக்க மாட்டாங்கிறதுனால அவனுக்கு மதிப்பே இருக்காது. இது 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாட்டு. அந்த காலத்துக்கு முற்றிலும் பொருந்தியது. இப்பொழுது கொஞ்சம் காலம் மாறி இருந்தாலும் நம்ம நினைச்சு பார்க்கும்போது தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை, அவனுக்கு என்ன தேவைங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? அந்த மனைவி மட்டும்தான் முழுசா தெரிஞ்சவ. அவ பக்கத்துல இல்லைன்னும் போது என்னுடைய வாழ்வு ஆல்மோஸ்ட் சூன்யமாகுதுங்கிறது தான் இந்த வரிகள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு காதல் பாடல், இதய கமலம் திரைப்படத்துல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. ஒரு கணவன் மனைவி எப்படி ஒருவருக்கு ஒருவர் அன்புடன் வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்த பாட்டு இந்த பாட்டு. இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி, காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. ஒரு தெய்வம் அல்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை, நீ எந்தன் கோவில் நான் அங்கு தீபம், தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல என்கிற அந்த பாடல். சரியா? அடுத்து இங்க பாருங்க, அமைதியான சூழலில் இந்த பாடலை தனிமையில் கேட்டு பாருங்கள், வாழ்வின் வாசல் தெரியும், அன்பின் சுவாசம் புரியும், கருத்தொருமித்த இனிய தம்பதியருக்கு இப்பாடல் இரவில் கேட்கும் சர்க்கரை பொங்கல், காதல் என்கிற வலையில் விழுந்த உள்ளங்கள் அசை போடும் அத்தனை சொற்களையும் உள்ளடக்கிய ஒற்றை பாடல், ஜீவனுள்ள பாடலாய் இதோ காலங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது, கேட்கும் இதயங்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டே. என் மேனியில் உன்னை பிள்ளையை போலே நான் வாரி அணைப்பேன், ஆசையினாலே நீ தருவாயோ நான் தருவேனோ, யார் தந்த போதும் நீயும் நானும் வேறல்ல. 1 minute மா, சாரி. போயிட்டு இருக்கு பேசலாம். ஓகே, சாரி. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அந்த பாடல் இதய கமலத்திலிருந்து வந்தது. அது காதல் பாடலுக்கான சாட்சி. அடுத்த பாட்டு எங்கே நிம்மதி. அண்மையில் சிவாஜி கணேசனுடைய நூல் வெளியிட்ட போது OG மகேந்திரன் வந்தாரு.
அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட செய்தி, அந்த 2 வரிகள் இந்த பாட்டுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் பொருத்தமா இருக்குன்றதுக்காக சொன்னேன். எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றதுன்னு கண்ணதாசன் எழுதினாரு. சிவாஜி நடிச்சாரு, நாமளும் பார்த்தோம், எல்லாருக்கும் தெரியும். அந்த சிவாஜி பைத்தியம் இருக்கே, யாரு வைஜி மகேந்திரன் தான் சொல்றேன். எப்படி நோட் பண்ணியிருக்கா பாருங்க. எனது கைகள்னு சிவாஜி கையை காமிக்கும் போது இந்த கையை இப்படிலாம் வச்சு வீணையை வாசிக்கிற மாதிரிலாம் காமிக்க மாட்டாரு. நாமளா இருந்தா அப்படிதான் வைப்போம். எனது கைகள் மீட்டும் போதுன்னா நம்ம அப்படிதான் கையை வைப்போம். அவர் சொல்றாரு இந்த கையை இப்படி வச்சிருப்பாரு. எனது கைகள் இப்படி வாசிச்சா நல்லா இருக்குமா? மீட்டும் போது வீணை அழதான் செய்யும், ஒழுங்கா வாசிக்க மாட்டோம். அப்படி நோட் பண்ணியிருக்காரு சிவாஜி, அப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் அங்க விசேஷம். அதாவது அன்றாட வாழ்வில் அல்லாடும் மனிதனின் உதடுகள் அடிக்கடி உச்சரிக்கும் சொற்கள் தான் இவை. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி. 1000 வசதிகள் இருந்தாலும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்று ஞான ஒளி திரைப்பாடல் வரியும் சொல்கிறது. 1000 தான் வாழ்வில் வரும், நிம்மதி வருவதில்லை என்று அன்பே வா பாடலிலே வாலி அவர்கள் சொல்கிறார். கவிஞர் காமகோடியான் ஒருமுறை சொல்லும்போது சொன்னார், எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று கேட்க கண்ணதாசன் தேவையில்லை. எங்கே மனிதர் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டார் அல்லவா, அங்கதான் கண்ணதாசன் வர்றார் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி கண்மணி சுப்பு அவர்கள் கலந்து கொண்ட ஒரு விழா சென்னை திருவல்லிக்கணியில் நடைபெற்றது. அங்க வந்து அவர் சொல்லும்போது, மெல்லிசை மன்னர் ஹார்மோனியம் உருமும் முன்னரே வந்து விழும் பல்லவி. ஆனால் இந்த படத்துக்கு இந்த பாட்டுக்கு வந்து கவிஞர் வந்து யோசிக்கலாம் அப்படின்னு பல்லவி தராமையே இருக்காரு. அப்போ வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு கேட்குறாங்க. தெரியல, காலையிலேருந்து ஒருத்தங்க கூட கடங்கை கூட வரல, அப்போ எப்படி பல்லவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து ஒருத்தன் உண்மையிலேயே அந்த ஜமீனான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆள் வந்து உங்கள் வீடு நாளைக்கு ஜப்திக்கு வருது அப்படின்னு ஒரு அறிவிப்பை சொல்லிட்டு அவன் போகிறான். போன உடனே எழுதிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதாராம். அப்போ வந்து சொல்கிறாரு, எங்கே நிம்மதி என்ற பாடலை முழுமையாக அப்போதுதான் வழங்குகிறார். இது வந்து கண்ணதாசனுடைய மகனே சொன்ன செய்தி. கவலைகளை கூட கவிதைகளாக மொழிபெயர்க்க தெரிந்தவனே, உன் வரிகள் ராஜ சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டுமென மெல்லிசை மன்னர்கள் புதிய பறவையில் இப்பாடலின் இசையமைப்பில் முதல் முறையாக 100க்கும் மேற்பட்ட வயலின் கலைஞர்களோடு மனிதர்கள் தேடும் நிம்மதி, நாடும் நிம்மதி பற்றி பின்னணி குரல்களுடன் ஜீவனுள்ள பாடலாய் அமைத்து தந்தார்கள். தவிக்கும் நெஞ்சங்களின் தடாகமாய் உன் பாடல்கள் அமைந்திருக்கும் வரை நாங்கள் கவலை என்னும் கடலை கடந்து விடுவோம் நம்பிக்கையோடு. எனது கைகள் மீட்டும் போது மலரும் சுடுகின்றது, எனது கைகள் மீட்டும் போது தழுவும் போது மலரும் சுடுகின்றது, மீட்டும் போது வீணை அழுகின்றது. என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்தவன் இறைவன் கொடியவனே. கண்ணதாசனை போல கடவுளை போட்டு இந்த வாங்கினது வேற எந்த கவிஞரும் கிடையாது. சரிங்களா? பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததேன், புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே, என்னை கொஞ்சம் தூங்க வைத்தால் வணங்குவேன் தாயே, இன்று மட்டும் அமைதி தந்தால் உறங்குவேன் தாயே, உறங்குவேன் தாயே. எப்படி அந்த வார்த்தைகள் வந்து விழுந்திருக்குன்னா புரியல சார். அவர் வந்து ஒரு பேசிக்கா நம்ம சாதாரணமாக யோசிச்சு பார்த்தா ஒரு சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்த கவிஞர். ஆனா வார்த்தைகள் வந்து எத்தனை ஜென்மம் ஆனாலும் தமிழ் மக்களுக்கு நம்முடைய வாழ்க்கை முறைக்கு தேவைப்படுற வார்த்தைகள், மனிதர் படுற துன்பம் இன்பம் இரண்டுத்துக்குமே சமமா என்ன வேணுமோ எடுத்துக்கோடா இந்தா அப்படின்னு அள்ளி கொடுத்துட்டு போன வள்ளலாக காட்சியளிக்கிறார் கண்ணதாசன். அடுத்த பாட்டு ஆலைமணி திரைப்படத்துக்கு போறோம். பொன்னை விரும்பும் பூமியிலே. இந்த மனிதர்களுக்கு மொத்தம் 3 ஆசை சொல்லுவாங்க சார். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 தான் மாத்தி மாத்தி இருக்கும். இந்த 3 இல்லாத ஆசை ஏதாவது இருக்கா, இல்ல மனுஷனுக்கு ஏதாவது ஆசை வருமானு பார்த்தா இல்ல. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே, பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. அதாவது இந்த பாட்டுல வந்து புதையல் தேடுறதுக்கு விட முக்கியமா என்னுடைய இதயத்தை மட்டும்தான் நீ தேடுற. நீ வந்து பொண்ணை தேடல, பொருளை தேடல, மண்ணை தேடல. அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, இந்த 3மே தேடல, நீ என்னுடைய இதயத்தை மட்டுமே தேடுற. அங்கதான் காதல் என்பது பரிபூர்ணமாக இருக்கிறது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா?
பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன், அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன், அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை, இந்த மனமும் இந்த குணமும் என்றும் வேண்டும் என்னுயிரே. இந்த மனசை பத்தி பேசணும். அதே மனசை பத்தி இன்னொரு படத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. எனக்கு இந்த பாட்டு வந்து பலமுறை கேட்டிருக்கேன். யாரோ ஒரு நண்பர் வந்து குறிப்பா இந்த வரிகளை எடுத்து கொடுத்தார். குறிப்பா இது வந்து படத்துலயோ அந்த ரெக்கார்டிங்லயோ இல்லாத வரியா கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. ரொம்ப சிம்பிளா சொன்னாரு. சிறிய காயம் பெரிய துன்பம், ஆறு முன்னே அடுத்த காயம், உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம் என்ன செய்யும், இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி. இந்த 3 வரி எழுதி அவர் முடிச்சிருக்காரு. 4வது வரி எழுதி கொடுக்கல. அதுக்குள்ள அங்க தேநீர் சப்ளை பண்ண பையன் அதை அவன் சொல்லிட்டான். 4வது வரிய காதலின் தண்டனை கடவுளோடு, கடவுளை தண்டிக்க என்ன வழி என்ற வார்த்தையை அந்த தேநீர் கொடுத்தவன் சொல்லிட்டான். பக்கத்துல இருந்துக்கவங்க அடிக்க போயிட்டாங்க. கவிஞர் சொன்னாராம், யார் சொன்னாலும் இந்த வார்த்தை தான் வரும், அது தாண்டி வார்த்தையே இல்லைன்னு சொன்னாராம். அப்படி ஒரு பிள்ளை உள்ளத்திற்கு எல்லை இதுதான் என்று நான் எழுதி வைத்தேன். ஸோ கண்களின் தண்டனை காட்சி வழி, குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், ஆனால் இருப்பதோ ஒரு மனம், நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் ஒரு தொகையரா. அப்புறம் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு ஆக்டர் கிடைக்கலாம் இந்த பாட்டெல்லாம் இவ்வளவு தூரம் சிகரத்தில் நம்ம பார்த்துருக்க முடியாது. சாதாரணமாக யாரோ ஒருத்தர் எக்ஸோவையோ நடிச்சிருப்பாங்க, கேட்டிருப்போம், பாட்டு கூட ஹிட் ஆயிருக்கும். ஆனால் சிவாஜியோட ஆக்டிங் தான் இந்த பாட்டை வந்து அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குது பாருங்க. சிறிய காயம் பெரிய துன்பம் சாதாரண வார்த்தையே கிடையாது. ஆறு முன்னே அடுத்த காயம், உடலில் இருந்தா நம்ம மருந்து போட்டு சரி பண்ணிடலாம், உள்ளம் பாவம் என்ன செய்யும். ரொம்ப அழகான பாட்டு. அடுத்து கலைக்கோயில் திரைப்படம், விஸ்வநாதன் அவருடைய தயாரிப்பில் உருவான இந்த படம் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை. ஆனால் எல்லா பாடல்களுமே அற்புதமான பாடல்கள். ஸ்ரீதருடைய இயக்கத்தில் உருவான பாட்டு. எனக்கு பிடிச்ச பாட்டு சொல்றது மட்டும், தமிழ்ல உள்ள வார்த்தைகள், இந்த அடுக்கு விஷயங்கள், இந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட உள்ள கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, பாத்தீங்களா. உன் அச்சம் நாணம் என்ற நாளும் என் அருகில் வந்தவுடன் அஞ்சும், இதழ் பருகும் போது நெஞ்சம் ஆறும், அது பாடும் இன்ப சொரம் ஏழும். எங்க இருந்து எங்க பிடிக்கிறாரு பாருங்க. ஸ்ரீராமன் நெஞ்சில் நின்ற சீதை, மலர் கண்ணன் தேடிக்கொண்ட ராதை, மனம் உருகி சூடிக்கொண்ட கோதை, ஒன்று சேர்ந்து வந்தது இந்த பாவை, உன் விரல்கள் என் அழகை மீட்டும், உன் விழிகள் என் உயிரை வாட்டும், அதில் கோடி கோடி இன்பம் காட்டும். இந்த நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம், இனி என்ன சொல்ல வேண்டும், நம் இளமை வாழ வேண்டும். இது ரொம்ப முக்கியமான வரி அல்லது வார்த்தை. ஏனென்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் இளமையோடு வாழ்வது எத்தனை நாள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த இளமையோடு வாழ்கின்ற வாழ்க்கையை வந்து ஒரு இறைவன் வந்து நமக்கு நீண்ட நாள் தர வேண்டும் என்கிற ஒரு வரியையும் வார்த்தையும் எங்கெல்லாம் செதுக்கி வைக்க வேண்டுமோ பல பாடல்கள்ல இருக்கு. குறிப்பாக இந்த பாடலிலும், நான் முன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம், இனி என்ன சொல்ல வேண்டும், நம் இளமை வாழ வேண்டும் என்கிற ஒரு முத்திரையை எங்க பதித்திருக்கிறார். அடுத்த பாட்டு படைத்தானே. அதாவது சோகத்தில் விழுந்த போது நெஞ்சத்தில் இடலாக, சராசரி மனித வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ச்சியாக துரத்தும் போது, அடுத்து அடுத்து உள்ளத்தில் அடிவிழும் போது, இன்னும் இன்னும் இதயம் கசக்கி பிழியப்படும் போது, தத்துவங்கள் தாமாக நெஞ்சில் சுரக்காதா. கண்ணதாசன் இப்படி ஒரு காட்சியமைப்பு கதையின் போக்கு என்று காட்டிவிட்டால், சுரந்து வரும் பாலை போல கவிதை பொழிந்து வரும் கவிஞரின் கைவண்ணம் பாருங்கள். குரங்காயிருந்த மனிதன் மனதில் குழப்பம் ஏதும் இல்லை, குடும்பம் மனைவி அண்ணன் தம்பி கூட்டம் சிறிதும் இல்லை, ஆசை பாசம் காதலில் விழுந்தான், அமைதியை காணவில்லை, அலைந்தான் தவித்தான் துடித்தான் மடிந்தான், யாருக்கும் லாபம் இல்லை, தன்னன் தனியே பிறந்தவன் நெஞ்சில் சஞ்சலம் இல்லையடா,
இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடா. இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா, 20 தொடங்கி 70 வரைக்கும் என்றும் மயக்கமடா. என்னடா இதுக்கு மேல என்னடா சொல்றதுன்னு கேட்கிற மாதிரி இருக்கு பாருங்க. படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே, வளர்த்தானே வளர்த்தானே மனதில் கவலையை வளர்த்தானே. அடுத்த பாடல் மீண்டும் பாலும் பழவும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். ஒரு இந்த பாட்டெல்லாம் வந்து வாழ்க்கைக்கான இல்லற வாழ்க்கைக்கான இலக்கணம் என்றால் இந்த பாட்டை சொல்லலாம். இல்லறத்துல குறிப்பாக இந்து தர்மத்துல, இந்து மரபுகள்ல வந்து திருமணம் செய்யும் போது அந்த மந்திரங்கள் அங்கே உச்சரிக்கப்படுகின்றது. தாலி கட்டும் போது மாங்கல்யம் தந்துனா மதகேதனான்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. இந்த விஷயத்தை எங்களுடைய மைய தலைவி முனைவர் சரஸ்வதி ராமநாதன் தெளிவாக சொன்னாங்க. அது சான்ஸ்கிரிட்ல எழுதப்பட்ட சமஸ்கிருத ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோ. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்கிற பாடலை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோ. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே தமிழாக்கம் செய்தால் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்கிற அளவுக்கு, நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், இவன் கண் வழியாக இந்த உலகத்தை நீ பார் என்றுதான் அந்த பெண்ணுக்கு அந்த காலத்துல சொல்லப்பட்டது. இந்த காலத்துக்கு இது பொருத்தமான பாடல் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது எழுதப்பட்ட வரிகள் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கும். அதனால அந்த காலத்துக்கு அது பொருத்தமாக இருந்துச்சு. தத்துவத்துக்கு வருவோம். நான் பேச நினைப்பதெல்லாம் இருந்துச்சு இல்லையா? அப்போ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் போலாம். இந்த பாடலோட கொஞ்சம் கொஞ்சம் முடிக்கிற மாதிரி. இன்னும் எத்தனை பாடல் போலாம்? இன்னும் நீங்க ஒரு 2-3 பாடல். 2-3. சரி, ஓகே ஓகே, நான் பண்ணிக்கிறேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் எது எப்படி நடக்கும் என்பது எவருக்கும் தெரியாத புதிரான வாழ்க்கை. அடுத்த நிகழ்வு என்ன என்பதை கூட நிர்ணயிக்க முடியவில்லை. இத்தனைக்கும் நடுவில் தான் மனிதன் திட்டமிடுகிறான், தீர்மானிக்கிறான், தினமும் நடைபோடுகிறான். அவனது எண்ணங்கள் எல்லாமே ஈடேறுவதில்லை. எப்போதும் போலவே திடமான மனதுடன் கடின உழைப்புடன் ஈடுபட்டு செயல்படுகின்ற போதும் சில நேரங்களில் நினைப்பது நடப்பதில்லை. அதுபோலவே சில வேளைகளில் எதிர்பாராத விஷயங்கள் நடந்து விடுகின்றன. இதையெல்லாம் கண்கூடாக பார்க்கும்போது அல்லது வாழ்க்கையில் சந்திக்கும் போது தேவகானமாக இந்த பாடல் அசரீதி போல ஒலிக்கிறது. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதும் இல்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்து விடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. உறக்கச் சொல்கிறேன் கண்ணதாசனே, உன் பாடல்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கை பாடங்களே. இப்போ காதலை பார்த்தோம், தத்துவத்தை பார்த்தோம். இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சில பாடல்கள் வந்து கண்ணை சிமிட்டுகின்றன. என்னை எடுத்துக்கொள் என்று. 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி. பாட்டை பார்த்தாவே ஒரு கவிதை மாதிரி இருக்கு சார். அவ்வளவு தூரம் மெட்டுக்குள்ள வந்து இட்டு கட்டின மாதிரி இருக்கு. ஆனா அவ்வளவும் அர்த்தம். 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி. பெண்டாட்டிய தலைக்கு மேல வச்சு
கொண்டாடினவன் இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறது தான் எட்டடுக்கு மாளிகை என்பது. என்ஜான் உடம்பு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய கையால் அளந்தால் என்ஜான் தான் இருக்கும் இந்த கழுத்து வரைக்கும், அதுக்கு மேல தலை. சரிங்களா? என்ஜான் உடம்பு, தலையே பிரதானம். இதுதான் பாஸ்கர் அபுதாபி பேசுறதுனாக்க மணிக்கணக்கில் பேசுவார் இந்த தலையை பத்தி, உடம்பை பத்தி. ஆனால் இந்த பெண்ணை விட்டு விட்டு சென்றதனால் அவர் சொல்றா, கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாடச் சொன்னானடி அவனே விளையாடி விட்டானடி, விளையாடி விட்டானடி. காலங்கள் உள்ளவரை கண்ணியர்கள் யாருக்கும் இந்த காதல் வர வேண்டாமடி, எந்தன் கோலம் வர வேண்டாமடி என்று எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய கண்ணதாசனுடைய வரி இன்றைக்கும் பொருந்துத்தான் ஆகிறது ஒவ்வொரு மனித வாழ்க்கையோடும். பாத காணிக்கைக்காக கண்ணதாசன் எழுதி வைத்த காதல் காணிக்கை இது என்று சொன்னால் மிக இல்லை. அதே போல ஆண்களுக்கு ஒரு பெரிய காதல் சாசனம் எழுதி வச்சது கண்ணதாசன். இந்த பாட்டுக்கு இணையா நாட்டுல பாட்டே இல்லை, அடிச்சு சொல்லுவேன். கிருஷ்ணவேணி தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்துட்டு தேர்ஸ்டே நைட் தான் ஃபைனல் ஷோ, அதுக்கு அடுத்து ஃப்ரைடே படம் மாத்திடுவான். அதுக்காக ஓடி போய் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்த போது இந்த பாட்டு வந்த உடனே, அந்த பாட்டு முடிஞ்ச உடனே எல்லோரும் எழுந்து நின்று ஒன்ஸ் மோர் கேட்டு, அந்த காலத்துல ரீல சுத்துற வழிதானே சுத்தி மறுபடியும் செகண்ட் டைம் போட்டு தான் ஒவ்வொரு படத்துலையும் ஓடும். இதே மாதிரி நான் அடுத்த நாள் காலையில பார்க்குறேன் ஈராஸ் தியேட்டர்ல அடையார்ல ஓடுது. எங்க வீடு அடையார் கிட்ட. நான் மறுபடியும் அதே தேர்ஸ்டேல அந்த வாரம் போய் அங்க பார்த்தாலும் அதுவும் இதே மாதிரி தான். இந்த பாட்டு வரும்போது ஒன்ஸ் மோர். அப்படி வந்த பாட்டு ஆண் குலத்துக்காகவே கண்ணதாசன் எழுதி வைத்த பட்டயம் என்று சொல்லலாம். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன், படுவான் துடித்திடுவான் பட்டனே பாவி என்னை நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேத வாட வேண்டும், பிரிவின் கடலிலே மூழ்க வேண்டும், அவன் என்றால் அவருக்கு எடுத்திருக்காரு பாருங்க. சரியா? அருமையாட்டு. இந்த பாட்டுலாம் வந்து இதே படத்துல வந்து இன்னொரு பாட்டு இருக்கு, அது நான் கவிதை தான் சொல்லுவேன், அது பாட்டே கிடையாது. திரும்பி வரும் வேளையிலே அரும்பி நிற்பாள் கண்ணி என்று விரும்பி நானும் வந்தேனடா இறைவா வேதனை தந்தாயடா, காடு வெட்டி தோட்டமிட்டேன் கண்ணீரில் செடி வளர்த்தேன், தோட்டத்தை அழித்தாயடா இறைவா ஆட்டத்தை முடித்தாயடா. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலுக்கு வருகிறேன். இது வந்து கூகுள்லாம் செக் பண்ணாம நான் சொல்ற விஷயத்த கவனிக்கணும். யாருமே செக் பண்ணக்கூடாது. இந்த படத்துக்கு இந்த பாட்டை பத்தி சொல்லி முடிக்கிற வரைக்கும் மனசாட்சிப்படி கூகுள் செக் பண்ணாம பலர் யாருன்னு நீங்க சொல்லிட்டா சிறப்பு என்று நான் சொல்வேன். முடிஞ்சா செய்யுங்க. என்ன, இது நமக்குள்ள உள்ளதான். இந்த பரிசு தொகையெல்லாம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணல, அதனால கூகுள்லாம் போகாதீங்க. முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணால் கூட உங்களால் முடியாது என்பதை நான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன். காரணம், அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இசையமைப்பாளர். வழக்கமா நம்ம பார்த்த இசையமைப்பாளர் இந்த பாட்டுக்கு இசையமைக்கவில்லை. இந்த பாட்டுல கண்ணதாசன் படத்துக்கு பாட்டு எழுத வர்றார். படம் பேர் தரிசனம். தரிசனம் படத்துக்கு பாட்டு எழுத வர்றார். வந்த உடனே இசையமைப்பாளர் முதல் கொண்டு தயாரிப்பாளர் வந்து, சார் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருக்கோம். ஒரு லைன்ல பெண் தன்னுடைய காதலை சொல்றான், ஆண் அடுத்த லைன்ல தத்துவம் சொல்றான். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும், எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துங்க, ஆனா எங்களுக்கு இந்த பாட்டு கண்டிப்பா தேவை படத்துக்கு. அது கவிஞர் சொன்னார், ரொம்ப ஈஸியாச்சே, மாடிப்படி ஏறும்போது ரெண்டு பக்கமும் படிக்கிறது பிடிச்சிட்டு ஏறுவோம் இல்லையா, அத மாதிரி இப்படி ஒண்ணு பிடிச்சிட்டு ஏறிடலாம்ப்பா, ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னாராம். நினைச்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கு. எழுதியிருக்காரு பாருங்க, அவ்வளவு அருமையான பாட்டு. இது மாலை நேரத்து மயக்கம், பூ மாலை போல் உடல் மணக்கும், இதழ் மேலே இதழ் மோதும் அந்த இன்பம் தோன்றுது எனக்கும். அப்படியே ஆண் சொல்றான் பாருங்க, இது கால தேவனின் கலக்கம், இதை காதல் என்பது பழக்கம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பெறப்போகும் துன்பத்தின் துவக்கம், பனியும் நிலவும் பொழியும் நேரம், மடியில் சாய்ந்தால் என்ன பசும் பாலை போல மேனி எங்கும் பழகி பார்த்தால் என்ன,
உடலும் உடலும் சேரும் வாழ்வை உலகம் மறந்தால் என்ன, தினம் ஓடி ஆடி ஓயும் முன்னே உண்மை உணர்ந்தால் என்ன, உறவுக்கு மேலே சுகம் கிடையாது, அணைக்கவே தயக்கம் என்ன, இது ஓட்டை வீடு 9 வாசல், இதற்குள்ளே ஆசை என்ன, முனிவன் மனமும் மயங்கும் பூமி மோகவாசல் தானே, தினம் மூடி மூடி ஓடினாலும் தேடும் வாசல் தானே, பாயில் படுத்து நோயில் வீழ்ந்தால் காதல் காணல் நீரே, இது மேடு பள்ளம் தேடும் உள்ளம் போகும் ஞானத்தேரே, இல்லறம் கேட்டால் துறவரம் பேசும் இதயமே மாறிவிடு, இது வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை உன்னை நீ மாற்றிவிடு, இது கால தேவனின் கலக்கம், இதை காதல் என்பது பழக்கம், ஒரு ஆண் ஒரு பெண்ணும் பெறப்போகும் துன்பத்தின் துவக்கம். இப்படி மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்பத்திற்கும் சரி துன்பத்திற்கும் சரி துணையாக நிற்கக்கூடிய வரிகளையும் பாடல்களையும் அள்ளி வழங்கிய வள்ளல் கண்ணதாசன் புகழ் பாடுகின்ற ஒரு இனிய பணியை தொடர்ந்து செய்கின்றது காலகட்டத்தில் இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியில உங்களோடு சேர்ந்து அதை உரையாடுவதற்கான ஒரு தருணத்தை உருவாக்கி தந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, கூகுள் எதுவும் பார்க்காம சொல்லணும்னு. பால்நேத்திரம் அவர்கள் கை உயர்த்தினாங்க. பாலா, உங்களுக்கு தெரியுமா அந்த விடை சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள். ஏன்னா பொதுவா எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதன், வி. குமார் இப்படிதான் நம்ம யோசிப்போம். இந்த படத்துக்கு இசையமைப்பு சூலமங்கலம் ராஜலட்சுமி. நன்றி 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 பாலா. பாருங்க, கூகுள் பார்க்காமலே எங்க ஆளுங்க எப்படி சொல்றாங்க பாருங்க பதில். மிக சிறப்பு, மிக சிறப்பு. அதாவது ஐயா அவர்களுக்கு கண்ணதாசன் பத்தி பேசணும்னாலே கால நேரமே கணக்கு கிடையாது. அதை ரொம்ப அழகாக காதல் பாடல்கள், ஒரு காதல் பாட்டு ஒரு தத்துவ பாட்டு அப்படி மாத்தி 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 ஐயா அவர்கள் என கவித்துவமாக அதை பற்றி பேசும் வல்லமை உள்ளவர். ரொம்ப அழகா பேசுனீங்க. நிறைவுல காதலும் தத்துவமும் இணைந்து ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி நம்ம கைப்பிடியை இங்கனோன்னு அங்கோன்னு பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு நம்ம கவிஞர் கவி பேரரசு இல்லையா, அழகா கவி அரசர் அவர்கள் சொன்னதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இன்னும் கேட்க எங்களுக்கும் ஆசைதான். ஆனா நிகழ்ச்சியினுடைய நேர கட்டமைப்பை கணித்து கொண்டு நிறுத்திட்டாங்க. மிக்க நன்றி. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் முதலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய திணை அமெரிக்கா அதன் நிர்வாக குழு திரு இளமாறன் அவர்கள், அதுக்கப்புறமா நம்ம ரவி, பிரபு, பாலா, அதுக்கப்புறம் நம்ம அன்பு தங்கை கிருத்திகா இருக்காங்க உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்து ஆரம்பத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்த நம்முடைய பாஸ்கர் அவர்கள் இருக்கிறார்கள். அப்புறமா கனக செல்வம்னு ஒருத்தங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததாக முருகேஸ்வரன் ஒருத்தங்க இருக்காங்க. அடுத்து நம்ம திருப்பத்தூர் வாகித் சார், நம்ம கண்ணதாசன் கலைக்கூடம் வழியாக நம்மோடு பயணிக்கக்கூடிய சிறந்த கவிஞர், அவரும் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் உள்ளிட்ட பாடல்களை நமக்கு தந்த மூவர், அவங்க அப்படியே முழுக்க நிகழ்ச்சி ஃபுல்லா காணொலியை ஆன் பண்ணி வச்சு ரசிச்சு தலை ஆட்டிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. நம்ம குமரகுரு அவர்கள், நம்முடைய பாலநேத்திரம் அவர்கள், பாடி சென்ற ரத்னகிரி, அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் நன்றியையும் பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த திரை அமெரிக்க நிகழ்வில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய வணக்கம்.